வணக்கம். இது தமிழ் வீடின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு பின்னணி வெளியாகிய சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள். வாகன இறக்குமதியால் இலங்கைக்கு நெருக்கடி, அரசுக்கு எதிராக வலுக்கும் கண்டனம். பாடசாலைகளில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள், அமைச்சர் அறிவிப்பு. அனுர அரசுக்கு எதிரான பேரணி அனாவசியமானது, சம்பிக்க ரணவக்க. வாகனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட உள்ள புதிய விதிமுறை வெளியாகியுள்ள தகவல். எல்லை தாண்டிய மீன்பிடி 14 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. மட்டக்களப்பில் சிக்கிய போலீஸ் சட்டத்தரணி பல லட்சம் ரூபாய் மோசடி. இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை. தொடர்பான விரிவான செய்திகள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாதாள உலகு குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகை காரணமாக குறித்த படுகொலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் துப்பாக்கிதாரிக்கு வெறும் 18 வயது என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொட்டாஞ்சேனையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரிக்கு வெறும் 18 வயது மாத்திரமே என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொட்டாஞ்சேனை 16வது பாதையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் நடத்தப்பட்ட நடவடிக்கையில் 3 பேர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் காரும் புறக்கோட்டை ஆர்மர் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது காரில் இருந்த ஒரு உயிருள்ள தோட்டாவையும் காவல்துறையினர் அடையாளம் கண்டிருந்தனர். ஆடம்பர வாகன இறக்குமதிக்கு அந்நிய செலாவணியை அரசாங்கம் வீணடிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜாக்கோட குற்றம் சாட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமான நெருக்கடியில் தள்ளும் என்று எச்சரிக்கைகளை அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது புபுது ஜாக்கோட மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஏற்றுமதி வருமானம் 7.3% அதிகரித்த போதிலும் இறக்குமதி செலவுகள் 12.2% அதையும் விட அதிகமாக உயர்ந்துள்ளதால் நாட்டின் வர்த்தக சமநிலையில் பாதகமான விளைவு ஏற்பட்டுள்ளதுடன் வர்த்தக பற்றாக்குறை $1.2 பில்லியன் அதிகரித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமான நெருக்கடியில் தள்ளும் என்று எச்சரிக்கைகளை விடுத்த போதிலும் அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஆடை தொழில் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சிரமப்பட்டு கடந்த ஆண்டை விட மேலதிகமாக $700 மில்லியன் ஈட்டி தந்துள்ளனர். ஆனால் அந்த தொகையை போன்று சுமார் 2 மடங்கு ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்ய செலவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிக்கொண்டாலும் பருப்பு, வெங்காயம், சவர்க்காரம் மற்றும் பிள்ளைகளின் பாடசாலை புத்தகங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் வரியை அரசாங்கம் விதித்துள்ளது. இதற்கு முற்றிலும் முரணாக சொத்து மற்றும் பெருநிறுவனங்களுக்கு பெரிய அளவிலான வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த 8 மாதங்களில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பில் வரும் $84 மில்லியன் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 4 மாதங்களில் $953 மில்லியன் ஈட்டுவது சாத்தியமற்றது என்றும் இதுவே நாட்டின் அடிப்படை நெருக்கடியாகும். இதனிடையே கொத்தலாவல தனியார் பல்கலைக்கழகத்திற்காக அரசு நிதியிலிருந்து $700 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. கல்விக்காக உலகில் மிக குறைவாக செலவு செய்யும் 3 நாடுகளில் இலங்கையும் உள்ளது. இது பாரிய சமூக விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தகவல் வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட 1818 தொலைபேசி இலக்கத்துக்கு 800க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த 800 முறைப்பாடுகளும் கடந்த 4 நாட்களுக்குள் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விச போதைப்பொருள் ஒழிப்பிற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார்.
பாடசாலைகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன. 1818 அவசர அழைப்பு இலக்கத்தை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் 4 நாட்களுக்குள் சுமார் 800 தொலைபேசி அழைப்புகள் கிடைத்துள்ளன. அவை சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்திலிருந்து அதிகளவான தகவல்கள் வருகின்றன. அதேபோல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட முதல் 4 நாட்களில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 5300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கொழும்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பரவல் அதிகளவில் உள்ளதை காண முடிந்தது எனவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் நடத்த இருக்கும் பேரணியில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று கூடுவது அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது எனவும் இது ஒரு அனாவசியமான பேரணி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் 5 ஆண்டு காலத்திற்கு ஆணை வழங்கியுள்ள நிலையில் பேரணிகள் போராட்டங்களினால் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க முடியாது. அத்துடன் எதிர்க்கட்சிகளிடம் ஒருமித்த கொள்கை திட்டம் ஏதும் கிடையாது என்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிப்பதாயின் முதலில் எதிர்க்கட்சிகளிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை திட்டம் இருத்தல் வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் அனைத்து வாகனங்களுக்கும் வீதி தகுதி சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் என்றும் உலகின் வளர்ந்த நாடுகளிலும் அவை கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் சான்றிதழ் இல்லாத வாகனம் வீதியில் செலுத்த அனுமதிக்கப்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி வணிக வாகனங்களுக்கு தற்போது தேவைப்படும் பௌதீக தகுதி சான்றிதழ் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டு அனைத்து வாகனங்களுக்கும் தேவைப்படும் உமிழ்வு சான்றிதழுடன் இணைத்து இந்த வீதி தகுதி சான்றிதழ் ஒரே இடத்திலிருந்து வழங்கப்படும் என்றும் ஆணையாளர் குறிப்பிட்டார். இது மிகவும் சிக்கலான மற்றும் விரிவான திட்டம் என்பதால் கவனமாக ஆராய்ந்து அடுத்த ஆண்டு முதல் அதன் ஆரம்ப பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உமிழ்வு சான்றிதழ்கள் வழங்குவதற்கான தற்போதைய முறை 2027 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருப்பதால் புதிய முறை இன்னும் 2 ஆண்டுகளில் அதாவது 2028 முதல் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் ஜாழ் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து நேற்றைய தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட ஒரு படகையும் அதிலிருந்த 14 கடற்தொழிலாளர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கைதான கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மட்டக்களப்பில் சட்டத்தரணி போன்று மக்களை ஏமாற்றி பண மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணியை போன்று உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அவர் விசாரணையின் பின்னர் நேற்று நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதோடு அவரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தொற்றின் தாக்கத்தால் 2020ஆம் ஆண்டில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான நேரடி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு தற்போது சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீன நிறுவனம் ஒன்று இந்தியாவுக்கான நேரடி விமான சேவையை ஆரம்பிக்கின்றது. லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக அந்த சேவை மீண்டும் தொடங்குவதில் தடைகள் ஏற்பட்டன. ஆனால் சமீபத்தில் அமெரிக்காவுடன் நிலவும் பதற்றத்துக்கு இடையில் இந்தியா சீனா உறவில் சில முன்னேற்றங்கள் காணப்பட்டன. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீனா அதிபர் ஷி ஜின்பிங் சந்தித்து பேசியது இதற்கு வழிவகுத்துள்ளது. இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையான நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது. அதன்படி கடந்த மாதம் கொல்கத்தா குவாங்சு வழித்தடத்தில் இண்டிகோ நிறுவனம் தனது சேவையை தொடங்கியது. சாங்காய் டெல்லி இடையான இந்த பயணிகள் விமான சேவையை சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் இன்று முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு பின்னணி வெளியாகிய சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள். வாகன இறக்குமதியால் இலங்கைக்கு நெருக்கடி, அரசுக்கு எதிராக வலுக்கும் கண்டனம். பாடசாலைகளில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள், அமைச்சர் அறிவிப்பு. அனுர அரசுக்கு எதிரான பேரணி அனாவசியமானது, சம்பிக்க ரணவக்க. வாகனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட உள்ள புதிய விதிமுறை வெளியாகியுள்ள தகவல்.
எல்லை தாண்டிய மீன்பிடி 14 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. மட்டக்களப்பில் சிக்கிய போலீஸ் சட்டத்தரணி பல லட்சம் ரூபாய் மோசடி. இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை. இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன் நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.